வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் தி சீசன். நாங்கள் ஆஸ்திரேலியா போன 10 டேஸ் ட்ரிப்பில் பார்த்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் கண்டினியூஸாக பாருங்கள். எனக்கு கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் ஃபஸ்ட் 3-4 டேஸ் சிட்டி டூர் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ லாங் ட்ரைவ் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. வீக்கெண்ட்ஸில் எல்லாருமே போகணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். நாங்களும் அதே மாதிரி ஒரு ட்ரிப்பை போயிட்டு வந்தோம். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இங்கே பார்க்கலாம். கிரேட் ஓஷியன் ரோட் 1 டே ட்ரிப் போயிருந்தோம். இதோடைய பேக்கேஜை ஒரு 5000 rupees பர் ஹெட்டுன்னு வரும். ஒரு 25 பீப்புள் போகிற மாதிரியான ஒரு வேனில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போயிருந்தோம். தனியாக கார் எடுத்துக்கிட்டும் போகலாம். அரவுண்ட் 80,000க்கு மேலே மினிமம் ஆகும். ஸோ இது குரூப்பாக போகிறதுனால ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க டைம் கூட்டிகிட்டு போயிட்டு டைம் கூட்டிகிட்டு வருவாங்க. அண்டு கரெக்டாக பர்டிகுலராக எந்த பிளேஸை எந்த டைமில் போய் பார்த்தா அந்த வியூ பர்ஃபெக்டாக பார்க்க முடியும். நம்மளாக பிளான் பண்ணி போகிறதுனால கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான பிளேஸஸில் நிறுத்தி இறங்கி பார்க்கறனால மேபி டிலே ஆகலாம். இதனால் அந்த வியூ பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணலாம். ஸோ பெட்டர் இந்த மாதிரி 1 டே ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க கிட்ட போகிறது பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த மாதிரி லாங் டூர் போயிருக்கிறப்ப. நாங்கள் புக் பண்ணது வந்து ஒரு 12 hours ட்ராவல் பண்ணுறது. ஒரு மார்னிங் 7:30க்கு ஆரம்பித்து ரிட்டர்ன் 8:30க்கு வர மாதிரி இருக்கும். மார்னிங் பிக்கப் பண்ணுற இடத்துலையே நைட்டு ரிட்டர்ன் வரப்போ ட்ராப் பண்ணிடுறாங்க. ஸோ வேனில் ஒரு 25 seated வேன் வித் டிரைவர் கம் கைட் அவைலபிள் அண்ட் வைஃபை இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் தட் வேன். கைட் மாதிரி அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டே எல்லா பிளேசஸ் பற்றியும் டீட்டெயில் சொல்லிகிட்டே வராது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படத்தில் வர இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் இருக்கிற இந்த கங்காருவை பார்க்குறது தான் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதை முடிச்சுட்டு ஒரு 6 to 7 பிளேசஸ் சீ வியூ பார்த்துக்கிட்டே வரும். அந்த எண்ட் பாயிண்டில் தான் இந்த பிளேஸ் காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான ஜேர்னி. இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரி வந்து நம்ம என்ட்ரி ஃபீ கொடுத்து 1 டே உள்ளே போய் பார்க்குறது ஒரு தனி பேக்கேஜு. நாங்கள் ட்ராவல் பண்ணது வந்து அவுட் சைடில் ஃபென்ஸ் வழியாக வெளியில் ஆன்வே ஹைவே ரோட்டில் இருந்து பார்க்குற மாதிரி தான் கங்காரு இருக்கிற இடத்துல ஸ்பாட் பண்ணி வேன் நிறுத்திடுறாங்க. நம்ம அங்கே வெளியிலேருந்து நம்ம ஒரு 50 meters டிஸ்டன்ஸில் இருந்து நம்ம தூரம் இருந்து தான் நம்ம பார்க்க முடியும். அனிமல்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்குறோன்னா அது தனி என்ட்ரி ஃபீ அண்டு வேறு ப்ரொசீஜர் இருக்குது. இந்த பேக்கேஜில் நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குற மாதிரி தான். ஸோ ஒரு 3 இடத்துல நம்மளுக்கு கங்காருவை ஸ்பாட் பண்ணுற மாதிரியான ஒரு டைம் கிடச்சிச்சு. ஸோ ரேர் தான், யாருக்கும் அவ்வளோ டக்குன்னு இருக்காது. அவங்க இந்த பிளேஸ்க்கு ஒரு 15-20 minutesல இந்த ஃபாரஸ்ட்டை க்ராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஸோ அந்த 20 minutesல நம்மளுக்கு லக் இருந்தால் இந்த கங்காருவை பார்க்க முடியும். அது கூட இது ஜூம் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் தெரியுது. இதுக்கு மேலே ஃபோனில் ஜூம் பண்ண முடியாததுனால கிளாரிட்டி இல்லை. பட் அனிமல் வந்து நம்ம இவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. ரொம்ப கிட்டலாம் போய் பார்க்க முடியல. இருந்தாலும் கங்காரு பார்த்ததில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுவும் குரூப்பாக துள்ளி விளையாடுறதும் ஓடுறதும் அப்படின்னு நம்மளுக்கு ஃபோட்டோ நம்ம கார் எடுத்துகிட்டு ப்ரைவேட்டாக நம்ம போனால் அங்கே போகிற வழியில் நிறைய ஃபாரஸ்ட் வருதுங்க. ஆன்வே ரோட்லேயும் வந்து ஃபாரஸ்ட் க்ராஸ் பண்ணுறப்ப சில கங்காரூஸ் அண்ட் நிறைய ரேர் ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸு கோலா பியர் எல்லாமே பார்க்கலாம். பட் இந்த பேக்கேஜில் நம்ம பார்க்குறப்ப இது மெயினாக ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில் நாங்கள் இதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். அதனால் வழியில் எங்கேயும் வந்து நாங்கள் ஸ்பாட் பண்ணவும் இல்லை. அண்ட் பார்த்துருந்தா மேபி நின்று இருப்போமோ என்னவோ. பட் இது இங்கேயே வந்து கங்காரூஸை நிறைய பார்த்தோம் இங்கேயே. அண்ட் தென் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்னால் என்னென்னா அவங்க வந்து ஒரு வெல்கமிங் டீ, காஃபி டீ, ஹை டீ கொடுத்துருந்தாங்க. ஸோ ஸ்நாக்ஸ் அண்ட் டீ காஃபி வேணுன்றவங்க எடுத்துகிட்டு அண்ட் வாஷ்ரூம் போகிறவங்க போயிட்டு ஒரு 15 minutes இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணோம். அண்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு திருப்பியும் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஜேர்னியை. இந்த பேக்கெட்டில் கையை வச்சுட்டு ஷார்ட்ஸ் போட்டு நிற்கிறார் பாருங்க, அவர் தான் வந்து இந்த வேனுடைய டிரைவரு கம் கைடு. வழி ஃபுல்லுமே இவர் வேன் ட்ரைவ் பண்ணிக்கிட்டே எல்லா டீட்டெயில்ஸும் ரன்னிங் கமெண்ட்ரி மாதிரி கொடுத்துக்கிட்டே வராரு. வழியில் எல்லா ஸ்பாட்லேயும் என்னென்ன ஹைலைட்டுங்கிறது சொல்லிக்கிட்டே வராரு. ஸோ ஃபாலோ பண்ணிட்டு வர்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இவரே வந்து கம் கைடன் அண்ட் இந்த டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணதும் அவரே தான். ஸோ எல்லாமே ஒன் மேன் ஷோ தான். இவரே எல்லாம் அரேஞ்ச் பண்ணுறாரு, எடுத்து வந்து வச்சாரு. எங்களை எல்லாரையும் நல்லா ப்ளீஸ் பண்ணார். நல்லா வெல்கமிங் ட்ரிங்க் கொடுத்தாரு. நாங்களே ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான காஃபி, டீ, ஹாட் வாட்டர் இருந்துச்சு, டிப் டீ இருந்துச்சு,
சுகர் அண்ட் மில்க் எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டு அண்ட் பிஸ்கெட்ஸ் அண்ட் கேக் குக்கீஸை வச்சுருந்தாங்க. ஸோ வேணுன்றவங்க என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க இஷ்டமாக எவ்வளோ வேணாலும் எடுத்து சாப்பிட்டுட்டு அண்ட் தென் எல்லோரும் பேக் டு கிளம்பிட்டோம். Would have made a fortune, especially with the growth of Melbourne as a new settlement. It had an insatiable appetite for wood, and so before gold was discovered in 1853, wood had almost the same value as gold at the time. சில பிளேசஸ்லாம் வியூஸ் வந்து வேன்லேயே நிறுத்திட்டு காமிச்சிட்றாரு அண்ட் சில பிளேசஸ்லாம் வந்து இறங்கி ஒரு 20 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் டைம் சொல்கிறாரு. அந்த டைம்குள்ளே போய் பார்த்துட்டு வர மாதிரி இருக்குது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டும் தனியாக எங்கேயும் போகல. ஸோ இட் இஸ் பெட்டர் ஸ்நாக்ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோ ஏதோ ஒன்று பேக் பண்ணிட்டு போயிட்டுருது. ஏன்னா லஞ்சுக்கு மட்டும்தான் ஒரு 50 மினிட்ஸ் பிரேக்கில் ஒரு இடம் நிறுத்தினாங்க. ஸோ நம்ம போகிற இடத்துலலாம் வந்து ஸ்நாக் பார்த்துட்டு இருந்தோம்னா கிடைக்கும். பட் டைம் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸ்பாட்டை மிஸ் பண்ணிவிடுவோம். ஷாப்பில் க்யூ இருக்கும். ஸோ அங்கே பார்க்குற நேரத்தை வந்து சேவ் பண்ணணுன்னா நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போய்ட்டு பெட்டர் சாய்ஸ். வைல்ட் லைஃப் சாங்சுரி அண்ட் ஹைடீக்கு அடுத்து இது ஒரு ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க. இங்கே வந்து சாண்ட் அண்ட் சீ மீட் பண்ணுற எண்ட் பாயிண்ட், ஸ்டார்டிங் பாயிண்ட். சீயும் லேண்டும் மீட் பண்ணுற இடம். இங்கே பியூட்டிஃபுல் சீனரி இருக்குது. எதிர்க்க நிறைய காட்டேஜஸ் இருக்குது. ஸோ வீக்கெண்டில் வந்து நிறைய பேர் இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. அண்ட் சிட்டியில் இருக்கவங்களும் வந்து வீக்கெண்டு இங்கே வந்து ஹால்ட் ஆகிடுறாங்க. ஸோ கைடு வண்டியை ஸ்டாப் பண்ணுறப்பயே டைம் லிமிட் சொல்லிடுறாரு. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ்க்குள்ளே ரிட்டன் வந்துடணும்னு சொல்லிட்டு அண்ட் இந்த பிளேஸை பற்றியும் அவர் ஒரு ப்ரீஃப் டீட்டெயில் கொடுத்துட்றாரு. ஸோ நம்மளுக்கு வேணுன்றவங்க வாஷ்ரூமோ ஸ்நாக்கோ டீ காஃபி ஷாப் பார் இருக்குது. ஸோ அங்கே எங்கே போகிறதுனாலும் அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சுக்கணும். அண்ட் ஃபோட்டோஸ் எடுக்கிறவங்க அண்ட் சீனரிஸை வந்து பார்க்குறவங்க எல்லாம் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு இந்த இடத்த பார்த்துட்டு உடனே அவர் சொல்கிற டைமுக்கு நாங்கள் ரிட்டன் எல்லாம் கிளம்பிடணும். ஸோ எல்லாமே பிளான்டு தான். ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ஒரு பிளேஸ் நிற்க சொல்லி வெயிட் பண்ணுறோன்னா அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு இமீடியட்டாக கிளம்பிடுறோம். எவ்வளோ டிலே பண்ணுறோமோ அவ்வளோ வியூ பாயிண்ட்டை மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் அந்த டைமுக்குள்ள டைமில் போய் பார்க்கறதுனால வியூ பாயிண்ட் எல்லாமே கரெக்டான டைமில் பார்க்குறதுக்காக ஒரு ரஷ்ஷை பண்ணிக்கிட்டே இருந்தார். அது கொஞ்சம் ட்ராபேக்காக இருந்தாலும் பட் நம்ம இவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ணணும்னா கண்டிப்பாக அந்த டைம் கீப்பப் பண்ணி தான் ஆகணும். One of the area's greatest community-focused individual philanthropic grounding that he got from his parents basically made him a very unique individual in terms of the types of quality decisions he was able to make, and also the basic individual. Of course, he was very fortunate that when he was able to travel overseas, he had often thought about some sort of track or road leading from Geelong, following the coast here. And he had been inspired by the roads in and around southern France, which he had visited by car, and thought this might be something that we could do back in Geelong. He also had business in America, and at that time he also saw the arrival of the ஸோ வண்டியோட ஸ்பீடை பாருங்கள், எவ்வளோ ஸ்பீடாக வண்டி ஓட்டிக்கிட்டே கைடு வந்து இந்த பிளேஸை பற்றி ஒரு ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வராரு. அண்ட் தென் இந்த பிளேஸ் தான் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிளேஸு. ஒரு சி அண்ட் ரோட் மீட் பண்ணிக்கிட்டே போவோம். நடுவில் மலை மேலே ஏறிக்கிட்டே போகிற மாதிரியான ஒரு வியூங்க. ஃபென்டாஸ்டிக் அண்ட் பியூட்டிஃபுல் வியூ. ப்ளூ சீயை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த சத்தமும் அந்த நேச்சரும் பார்த்துக்கிட்டே போகிறப்ப அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நேரில் போய் பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் இது எவ்வளோ பெரிய ட்ரீமான பிளேஸ்ன்னு, மெமரபிள் பிளேஸ்ன்னே சொல்லலாம். இந்த ட்ரிப்பை வந்து மெமரபிள் ட்ரிப்னே சொல்லலாம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அவரும் வந்து எப்படி தான் அவரால் பேசிக்கிட்டே வண்டியை அவ்வளோ ஸ்பீடாக ஓட்ட முடியுதுன்னு தெரியல. ரொம்ப அழகாக இருந்துச்சு. One of the worst bushfire incidents in Victorian history. There were 300 bushfires that season, and the bushfire that came through here actually crossed the road. ஆமாங்க, இந்த பாட்டில் வர மாதிரியான வேர்ட்ஸ் தாங்க இந்த பிளேஸுக்கு ஆக்சுவலாக அவங்கள பாடினதை விட இந்த இடத்த பார்த்து தான் அந்த பாட்டே எழுதியிருப்பாங்கன்னு தோணுது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கண்டிப்பாக யார் வந்தாலும் மெல்போர்னை கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போக மாட்டாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸு. கண்டிப்பாக இந்த எக்ஸ்பீரியன்ஸு ரோட் ட்ரிப் போகணுன்னு நினைக்கிறவங்க, லாங் ட்ராவல் போகணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸ் மிஸ் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இங்கே தாங்க இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த பிளேஸ் பேர் தான் இந்த பிளேஸ் தாங்க கிரேட் ஓஷியன் ரோடோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட். அரௌண்ட் 225 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க இந்த ரோடு. இது எங்கே எண்ட் ஆகுதுன்னா லாட்ஜ் ஆட் காட்ஜ் அப்படின்ற பிளேஸில் எண்ட் ஆகுது. ஸோ கிரேட் ஓஷியன் ரோட் டு லாட்ஜ் ஆட் காட் தான் இந்த லாங் ரோட் ட்ரிப், 1 டே ட்ரிப் நாங்கள் போகிறது. இங்கே வந்து இந்த சாண்ட் அண்ட் சீ வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பாயிண்ட். இந்த இடத்துல தான் நம்ம சீயை பார்க்க முடியும். இதுக்கப்புறம் எல்லாம் மலை ஏறுற மாதிரி இருக்கும், ஃபாரஸ்ட்டு மலை ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து தான் நம்ம ஹைட்டில் இருந்தால் வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். இந்த இடத்துல மவுண்டெயின், லேண்ட் அண்டு சீ 3 மீட் பண்ணுற ஒரு பேனோராமிக் வியூ தான் இப்போ பார்க்குறது. இந்த இடத்துல ஒரு 10 மினிட்ஸ் தான் அலோவ் பண்ணுறாங்க.
நாம் தனியாக கார் எடுத்துகிட்டு புக் பண்ணிட்டு வந்தால் இங்கே நிறைய ஹோட்டல்ஸ் அண்ட் லாட்ஜஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கே ஸ்டே பண்ணிடலாம் 2-3 டேஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ விண்டருங்கிறதுனால இங்கே யாரும் கூட்டமும் இல்லை. அண்டு நாங்கள் போனதும் வீக் டேஸ் தேர்ஸ்டே அன்றைக்கி போயிருந்தோம். ஸோ போகிற எல்லா பிளேஸுமே கொஞ்சம் காலியாக தான் இருந்துச்சு. வெறும் இந்த வேன் ட்ரிப் 1 டே ட்ரிப் இருந்தவங்கள அண்டு வெரி ஃபியூ கார்ஸில் ஃபேமிலியாக வந்தவங்க தான் இருந்தாங்க. ஸோ எல்லா இடமே வந்து வீக் டேஸில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்குறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா ரொம்ப க்ரௌடடாக இருக்கும். ஸோ ஸோ 15 மினிட்ஸ் மெமோரியல் ஆர்ச்லேருந்து பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 11-12 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வந்தீங்கன்னா இங்கே ஒரு மவுண்டெயின் வியூ பாயிண்ட், மவுண்டெயின் பீச் வியூ பாயிண்ட்டு ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ இந்த பிளேஸு உடைய பேர் மவுண்டெயின் டிஃபென்ஸ் லுக் அவுட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து பார்க்குறப்ப இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ப்ளூ சீ, நல்ல டீப் ப்ளூ சீயே நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் தான். லெஃப்ட் சைடில் பார்த்தா உங்களுக்கு பீச்சு, ரைட் சைடில் பார்த்தா மவுண்டெயின், நடுவில் ரோடு போகிறது தெரியும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஸோ லன்ச் டைமுக்கு அப்போலோ பே அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு 45 மினிட்ஸு பிரேக் கொடுத்தாங்க. ஸோ அங்கே லன்ச் முடிச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு வைல்ட் லைஃப் ஸ்பாட்டிங், அனிமல்ஸ் ஆன் த வே ஃபாரஸ்ட்டில் போயிட்டு இருந்தோம். அங்கே கொஞ்சம் பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் பார்த்துட்டு கொலாபேர் பார்த்தோங்க. அண்ட் அடுத்த லாஸ்ட் எண்டு தான் வந்து இந்த பிளேஸோடைய ஹைலைட்டு 12 அப்போஸ்டல்ஸ்ன்ற பிளேஸும் அண்ட் லார்ஜ் ஆர்ட் கார்ட்ஸ். இதுதான் முக்கியமான பிளேஸ் இந்த ரோட் ட்ரிப்லேயே. பட் அது லாஸ்ட் எண்டில் சன்செட் வியூ பார்க்கணுன்றதுக்காக நாங்கள் ரிவர்ஸ் புக் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் புக் பண்ணியிருந்தோம், ஸ்ட்ரெயிட் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நேஷனல் வைல்ட் லைஃப் சாங்சுரியிலேருந்து ஆரம்பித்து அந்த எண்ட் பாயிண்ட் பார்த்துட்டு நைட் ரிவர்ஸ் ரிட்டர்ன் வரப்போ ஒரு 3 hours 225 kilometers அங்கேருந்து நைட்டு ரிட்டர்ன் வரப்போ வேனில் தூங்கிட்டே வர மாதிரி இருக்கும். மார்னிங் வந்து ஃப்ரெஷ்ஷாக போன்றதுனால இந்த வியூ பாயிண்ட்டை நாங்கள் இந்த மாதிரி போகிறத வந்து பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ டே டைமில் எல்லா பிளேஸுமே நம்ம கவர் பண்ண முடியும். அண்ட் அட் சேம் டைம் வெதரும் நல்லா இருக்கணும். நாங்கள் பார்த்த அன்றைக்கி மழை இல்லாமல் விண்டரும் வந்து குளிரும் கொஞ்சம் மீடியமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான டேவாக பார்த்து புக் பண்ணிக்கிட்டோம். இழந்த லேண்ட்லேருந்து சீயை பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்லேருந்து சீயை பார்ப்போம், அப்புறம் மவுண்டெயின் ஹைட்லேருந்து வியூலேருந்து சீயை பார்ப்போம். ஸோ ஆக மொத்தத்தில் சீயை ஒட்டினாப்லேயே போயிட்டே இருக்கும். நடுவில் இன் பிட்வீன் ஃபாரஸ்ட்டில் இந்த படத்தில் வர மாதிரி இந்த நிறைய மாடுங்க, செம்மறி ஆடுங்க, ஃபார்ம்லாம் நிறைய இருந்துச்சுங்க. அந்த வியூவும் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு மவுண்டன் வியூ பாயிண்ட்டு, நல்ல பீக் ஹைட்டான பிளேஸ்க்கு போயிட்டோம். அங்கேருந்து இந்த கடலை தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வியூவும் பார்த்தோம். இங்கேயே வந்து நிறைய மரங்க இருந்துச்சு. அந்த கோலாபியருடைய ஸ்பாட்டும் இதுதாங்க. ஸோ இங்கேயும் நாங்கள் ஸ்பாட் பண்ணோம். அந்த எண்ட் ஃபாரஸ்ட், டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் ஒரு 15 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. அங்கே ரேர் ஸ்பீஷீஸான பேர்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் பார்க்க முடியும். நம்ம படத்தில் பார்த்த இந்தியன் படத்தில் பார்த்த அந்த சாங்கில் வர கோலா பேர் தான் நாங்கள் இங்கே ஸ்பாட் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணோம். நாங்கள் அதே மாதிரி ஸ்பாட்டும் பண்ணோம். ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸில் மரத்தோட மரமாக அந்த கோலா பேர் இருந்ததுனால அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. இருந்தாலும் அது ரேர் ஸ்பீஷீஸ், எல்லாருக்கும் பார்க்க முடியாது. நம்ம போகிற டைமில் அந்த அனிமல் அந்த ஸ்பெண்ட் பண்ணுற அந்த 20 மினிட்ஸில் நம்மளுக்கு அந்த அனிமல் பார்க்கறது கிடைக்கிறதுங்கிறது பார்க்க முடியுங்கிறதே ஒரு லக்கு தான். அது நாங்கள் வேனை விட்டு இறங்கின ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ரெண்டு கோலா பார்த்தோம். இது ஒரு ரேர் ஸ்பீஷியஸ் அழிஞ்சிட்டு இருக்குன்றதுனால இப்போ ரொம்ப கவர்மெண்ட் வந்து ஸ்டெப் எடுத்து இந்த அனிமல்ஸ்லாம் பாதுகாத்துட்ருக்காங்க.
உள்ளே நடந்து போனால் அந்த 12 அப்போஸ்டல்ஸை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்ம அந்த படத்தில் காதலர் தினம் படத்தில் பார்த்த அந்த பாயிண்ட் தாங்க இது. ஹெலிகாப்டர் வியூவும் இருக்குது. ஸோ ஹெலிகாப்டரில் போய் பார்க்குறவங்களும் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு இந்த சீயை வந்து சுற்றி வர மாதிரி இருக்கும். பட் நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து இங்கே டைரெக்டாக அந்த வியூ பாயிண்ட்டு சன்செட் வியூ பாயிண்ட்டு போய் பார்த்தவங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த படத்தில் எப்படி இருந்துச்சோ அதே பிளேஸு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. பார்க்கவே அதுவும் அந்த சன்செட் வியூவில் அந்த தகன்னு அந்த மலை மின்றதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஜஸ்ட் 50 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்தாங்க. அதுவும் போக 300 மீட்டர்ஸ் நடக்கணும், திருப்பியும் 300 மீட்டர்ஸ் வேனுக்குள்ளே வரணும். இந்த மாதிரி ஒரு 3 பிளேசஸ் இருக்குது. 200 மீட்டர்ஸ் நடந்து ஒரு 3 வியூ பாயிண்ட் இருக்குது ஒரே இடத்துலையே. ஸோ எல்லா பாயிண்ட்டையும் ஒரு 50 மினிட்ஸில் பார்க்கணும். இதுக்காக தான் ஃபஸ்ட்லேருந்தே அவர் ரஷ்அப் பண்ணிகிட்டே வந்தார். எக்ஸாக்டாக அந்த சன்செட் பாயிண்ட் டைமிங்கில் நாங்கள் போனது. அந்த மலையே கோல்டன் கலரில் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோ ரசிச்சுக்கிட்டே இருந்தோம். இன்னும் ஒரு 1 hour இருக்குமா கிடைக்குமான்ற அளவுக்கு இருந்துச்சுங்க. இந்த பாயிண்ட்டை தான் தெரிஞ்சிருந்தால் நம்ம ஃபுல் டேவும் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமே இந்த ட்ரிப்பில் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. மற்ற எல்லா பிளேஸஸை விட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லலாம். ரிவர்ஸ் ட்ரிப்புன்னு ஒரு பேக்கேஜ் இருக்குங்க. ஸோ அதில் என்னென்னா இந்த பாயிண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட் 3 hours வந்து டேரெக்டாக ட்ராவல் பண்ணி இந்த பிளேஸ் ரீச் பண்ணிவிடுவாங்க பை 11 or 12 o'clock மாதிரி 245 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து பேக் சைட் 1 by 1 நாங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்ததெல்லாம் இவங்க ரிவர்ஸில் பார்த்துட்டு போவாங்க. ஸோ இங்கே வந்து மார்னிங் வியூ நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, டே டைம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் ஈவினிங் டைம் வந்து பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஸோ அவங்கவுங்க இஷ்டம், உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே நடந்து பார்க்குற பாத்வே இருக்குது. மேலே இருந்து தான் வியூஸை நாங்கள் பார்த்தோம். கீழே நடக்கிறதுக்கும் சில வழிகள் இருக்குது. பட் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, தண்ணி நிறைய வருதுன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நாங்கள் போன 1 day ட்ரிப்பில் வந்து எங்களுக்கு கொடுத்த டைமுக்கு மேலேருந்து பார்க்குற வியூவுக்கு மட்டும்தான் டைம் இருந்துச்சு. இன்கேஸ் கார் எடுத்துகிட்டு போகிறவங்க, ஃபேமிலியாக போகிறவங்க வந்து இங்கே மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க அதுக்கு தனியாக வழி இருக்குது கீழே போகிறதுக்கெலாம். பெர்மிஷன் இருந்தால் அதுக்குள்ளே போயிட்டு பார்க்குற ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே போய் பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். அது இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பிளேசஸ் கீழே தண்ணியில் விளையாடிட்டு அந்த மவுண்டன் கிட்டே போகிறது. இது எல்லாமே லைம் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க. மலையில் பல பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓஷனாக இது தண்ணியில் மூழ்கி இருந்த இந்த மலைகள் வந்து நாள்பட வெளியில் வந்திருக்குங்க. இதெல்லாம் லைம் ஸ்டோனுன்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு அந்த பைபிளில் வர 12 டிசைபிள்ஸை குறிக்கிறதுக்காக இங்கே 12 லைம்ஸ்டோனை சொல்கிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 8 or 9 தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போனப்போ கவுண்ட் பண்ணுறது மாதிரியான ஆங்கிளில் இல்லை. ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோவும் இதை ஃபஸ்ட்டு பார்த்ததுலேயே அப்படியே பிரமிச்சு போய் இயற்கையை ரசிச்சுட்டு இருக்கிறதுக்கு தான் தோணுச்சு தவிர அங்கே எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணலைங்க. இந்த தகன்னு மின்ற இந்த சன்செட் வியூவில் அப்படியே கோல்டான்னு தெரியுது. கோல்டு போல் இருக்குது இந்த மலைங்களை பார்க்குறப்போ. இது கேமராவில் லைட் வியூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. பட் அவ்வளோ சூப்பரான வியூங்க. பார்க்கவே அப்படியே சீனரி இது நிஜமா அப்படின்னு நம்மளை கிள்ளி பார்த்துக்கிற அளவுக்கு இருக்கும். அவ்வளோ சில்லுன்னு ஒரு காற்று, சூரிய வெளிச்சம், சன்செட்டு நம்ம மேலே அப்படியே அடிக்கிறப்போ அந்த குளிருக்கும் இந்த மலைக்கும் இந்த சீயோட சத்தத்துக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஜஸ்ட் லைக் இது ட்ரீமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிஜமாகவே இந்த பிளேஸ் வந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு டைம் பார்த்துக்கிட்டே ரஷ்அப் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த இடம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு 20 minutes வாக் பண்ணி போய் பார்க்குற மாதிரியான இடம். எந்த இடத்துல நின்று பார்த்தாலும் உங்களுக்கு அந்த பீச்சோடைய சத்தமும் அந்த மலைகளுடைய அழகும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுவும் அந்த சன்செட் டைமுங்கிறதுல பாருங்கள் அவ்வளோ ஜொலிக்குது. அந்த மலையை கோல்டன் கலரில் தகன்னு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல. அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பிளேஸை விசிட் பண்ணதில். ஸோ இது ஒரு பெரிய ட்ரீமாக வச்சுருப்பாங்க. ஈவன் சிட்னியில் இருக்கவங்க கூட இங்கே எப்படா வருவோம், எப்போ பார்ப்போன்ற அளவுக்கு இது பிளான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவ்வளோ அழகான ஒரு இடங்க. शीशा ना मोटा जो थोड़ा सामने तक दिस रही है थाईलैंड एकदम बढ़िया है शीशे थले
இந்த இடத்த பார்க்கறதுக்கு ஹெலிகாப்டர் வியூ பாயிண்ட்டும் இருக்குங்க. ஹெலிகாப்டரில் புக் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரதுனாலும் போயிட்டு வரலாம். But still like 20K just for the and then I think you get like இந்த ட்ரிப்போடைய லாஸ்ட் வியூ பாயிண்ட் தான் இந்த லார்ஜ் ஆர்காட்ஸ்ன்ற வியூ பாயிண்ட்டு. காதலர் தினம் படத்தில் வர இந்த ஸ்பாட் தாங்க. ஹெலிகாப்டரில் அவங்கள நிற்க வச்சுட்டு அந்த சாங் எடுப்பாங்க, சுற்றி சுற்றி வரும். அதே போல் எங்கேயும் ஹெலிகாப்டர் வியூவும் இருக்குது. வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த தண்ணி உள்ளே போயிட்டு வரதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க இந்த வியூ. இதோட இந்த ட்ரிப்பு இதோட முடிஞ்சிடுச்சு. அப்புறம் ஃபைனலாக ஒரு டீ அண்ட் ரெஃப்ரெஷிங் பிளேஸு ஒரு ஸ்நாக்காக ஒரு 10 மினிட்ஸ் நிறுத்தினாங்க. ஸோ அவங்கவுங்க போயிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு ரிட்டர்னுக்கு வண்டி ஏறி ஒரு கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்கு 8:30க்கு ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப அழகாக ஆர்கனைஸ்டாக சொன்ன டைம் கூட்டிகிட்டு போன மாதிரி சொன்ன பிளேசஸ் அந்தந்த டைமில் காமிச்சாங்க. ரொம்ப அழகாக பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஒன் டேயில் இவ்வளோ பிளேசஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 வியூ பாயிண்ட்டை கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நம்ம தனியாக வண்டி எடுத்துகிட்டு போனால் பட் ஃப்ரீயாக பார்த்துருக்க முடியும். இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரியான இடத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க முடியும். பட் இவ்வளோ பிளேசஸ் கவர் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. இந்த ஆர்கனைஸ் பண்ண இந்த டூர் பேக்கேஜ் ரொம்ப ரீசனபிளாகவும் இருந்துச்சு. ஒரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸும் இன்க்ரீஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஸோ நாங்கள் போன டைமில் வந்து பர் ஹெட் வந்து 5,000 மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஒரு 1 வீக் ஆர் 4 டேஸ் முன்னாடி பேக் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஈஸியாக புக் பண்ணிட்டோம். டைமுக்கும் போய்ட்டும் வந்தாச்சு. ரொம்ப மெமரபிள் ட்ரிப்பு, அமேசிங் ஜேர்னி. ஆஸ்திரேலியா போகிறவங்க கண்டிப்பாக இந்த பிளேஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த ட்ரிப்பை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.